2026 தேர்தல் வந்து ட்விஸ்ட் மேலே ட்விஸ்ட்டாக வந்து அடிச்சிட்டு இருக்கு. யாருமே எதிர்பார்க்காத விஷயம் எல்லாமே வந்து ரிசல்ட்லேருந்து வந்து நடந்துட்டு இருக்கு. தாவிக தலைவர் விஜய் அவர்கள் வந்து எலெக்ஷன்ல வந்து 108 தொகுதியை வந்து தனிச்சு நின்று போட்டியிட்டு அவர் வெற்றி பெற்றது அப்படிங்கிறதே வந்து பெரிய ஒரு விஷயமா இருந்துச்சு. அந்த 50 வருஷம் இது இருக்கு, அரை நூற்றாண்டு இது காலமாக வந்து ஒரு ஹிஸ்டரி இருந்துச்சு தமிழ்நாட்டில். தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து டிஎம்கே தான் ஆட்சி பண்ணிட்டு இருந்தாங்க. தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து இது வரைக்கும் 3 கட்சி தான் வந்து ஆட்சி பண்ணாங்க. ஒன்று வந்து காங்கிரஸ், இன்னொன்று வந்து டிஎம்கே. இந்த டிஎம்கே தான் வந்து மாறி மாறி ஆட்சி பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ஒரு ரெக்கார்டே வந்து தனிச்சு நின்று, எந்த ஒரு கூட்டணியுமே இல்லாமல் தனிச்சு நின்று அந்த ரெக்கார்டே வந்து பீட் பண்ணது, அந்த பிரேக் பண்ண ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கும்போது இவர் வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்கணும் அப்படின்னா வந்து கிட்டத்தட்ட வந்து 118 தொகுதியை வந்து வின் பண்ணியிருப்பான். ஆனால் வந்து விஜய் வந்து 108 தான் வந்து வின் பண்ணியிருந்தார். ஸோ அதனால வந்து இவர் வந்து ஆட்சி அமைக்கக்கூடியதில் வந்து ஒரு பிரச்சனை ஏற்பட்டுச்சு. ஸோ இந்த இருக்கிறப்போ வந்து யார் வந்து கூட்டணியில் வந்து சேருவா அப்படிங்கிறப்ப வந்து கிட்டத்தட்ட 50 வருஷமா வந்து டிஎம்கேவோட கூட்டணி வச்சிருந்த காங்கிரஸ் அவங்க வந்து இனிமே நாங்கள் வந்து கூட்டணி வச்சுட்டு அவங்க வந்து தாவேகா கூட தான் வந்து நாங்கள் கூட்டணி வச்சோம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமே வந்து அறிவிச்சிட்டாங்க. அவங்களுமே வந்து கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அவங்க கூட்டணி சேர்ந்ததுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட 108 113 வந்து மாறினுச்சு. ஸோ அவங்க எம்எல்ஏ சீட்டு இன்னும் வந்து 6 எம்எல்ஏ சீட்டு வந்து தேவைப்படுற இந்த நேரத்தில் திடீர்னு ஒரே நைட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு நியூஸ் வந்து இருக்கு. என்னன்னா, ரொம்ப வருஷமா வந்து நீங்க வேற நாங்க வேற, நீங்க ஒரு கட்சி நாங்க ஒரு கட்சி, ஸோ உங்களுக்கு எங்களுக்கு தான் வந்து தமிழ்நாட்டிலே வந்து போட்டி அப்படின்ட்டு ஏடிஎம்கேவும் பேசிட்டு இருக்கேன். இந்த நேரத்தில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் ஒன்னா சேர்ந்து கூட்டணி வச்சு ஆட்சி அமைக்க போவாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பயங்கரமான ஒரு அதிர்ச்சி நியூஸ் வந்து பரவிந்திருக்கு. ஸோ என்ன நடந்துச்சு அப்படின்ட்டு நம்ம இந்த வீடியோவில் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து பார்க்கணும். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த தமிழ்நாடு சம்மந்தமாக வந்து பயங்கரமாக அரசியல் சம்மந்தமாக வந்து போயிட்டு இருக்கு. ஸோ அதை பற்றி வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. டெய்லிக்குமே நான் வந்து வீடியோ போடுவேன். ஸோ இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸ் உடனே அப்டேட் வரும். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் இவங்க வந்து 2026 வந்து எலெக்ஷனுக்கு வரேன் அப்படின்னு சொன்னதே வந்து மிகப்பெரிய ஒரு ட்விஸ்ட் அண்ட் பாயிண்டாக தான் இருந்துச்சு. ஒரு ஆக்டர் வராங்க அப்படிங்கிறப்போ வந்து ஆக்டர் இவர்களுக்கெல்லாம் வந்து ஏன்னா வந்து ஆக்டர் வந்து இதுதான் ஃபர்ஸ்ட் டைமாக கேட்டால் எம்ஜிஆர் காலத்தில் எம்ஜிஆர் வந்தார். ஸோ அதுக்கப்புறமா வந்து விஜயகாந்த் வந்தார். அதுக்கப்புறமா வந்து கமல் அவர்கள் வந்தார். ஸோ இவரை விட மிகப்பெரிய ஆக்டர்லாம் வந்தார். அவங்களாலே முடியாத ஒரு விஷயத்த வந்து விஜய் அவர்கள் வந்து முடிச்சு காட்டாரு. ஸோ அப்பயே வந்து என்ன நினச்சாங்கன்னா எல்லாருக்குமே தான் கூட்டம் வரும். ஸோ ரசிகன் அப்படிதான் கூட்டம் அப்படிங்கிறது வந்து ஓட்டா மாறது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நிறையா வந்து அவங்களுக்கு வந்து ஒரு விமர்சனங்கள் எல்லாமே வந்து ஏற்பட்டுருச்சு. அந்த விமர்சனங்களை உடைக்கிற விதமாக வந்து விஜய் அவர்கள் விஜயண்ணா வந்து என்ன பண்ணாருன்னா அந்த விமர்சனத்தை உடைச்சி தனிச்சு நின்று 2026 எலெக்ஷனில் வந்து 108 தொகுதி. ஸோ இது வந்து ரொம்ப மிகப்பெரியது. இது வந்து எம்ஜிஆருடைய ரெக்கார்டே வந்து பீட் பண்ணிட்டாங்க. அது வந்து ஓட்டு பர்சன்டேஜில் 35க்கு அப்ராக்சிமேட்டாக 34.8% வந்து வாக்கு வந்து விஜய் அண்ணா வந்து பெற்றிருந்தாங்க. ஸோ 35% வந்து வாக்கு பெற்றாங்க. ஸோ எம்ஜிஆர் அவர்களுடைய ரெக்கார்டையே பீட் பண்ண ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா இவர் தான். ஸோ தளபதி விஜய் அவர்கள் தான். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்டிஆர், ஸோ அவரோட இதை வந்து பீட் பண்ணல, ஆனால் எம்ஜிஆர் அவரோட இதை வந்து பீட் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி இருக்கிறப்ப ஆனால் வந்து தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஆட்சி அமைக்கணும்னா அவங்க வந்து 118 எம்எல்ஏ வந்து, அதாவது 118 தொகுதியில் வந்து வின் பண்ணிக்கணும். ஸோ தமிழ்நாட்டில் மொத்தம் 234 தொகுதிகள் இருக்கு. அந்த 234 தொகுதிகளில் எலெக்ஷனில் வந்து 118 தொகுதிக்கு மேலே, ஸோ மெஜாரிட்டியாக 118, அதுக்கு மேலேயுமே வந்து வின் பண்ணலாம். ஸோ 118க்கு மேலே வந்து வின் பண்ணிட்டாங்கன்னா ஆட்சி வந்து எந்த கன்ஃபார்மாக வந்து ஆளுநர் வந்து லெட்டர் அனுப்பி அவங்க வந்து ஆட்சி அமைப்பாங்க. அப்படி இன்கேஸ் 118 கீழே, அதாவது 117 கூட இருந்தாலுமே ஏதாச்சும் ஒரு எம்எல்ஏ வந்து ஏதாச்சும் ஒரு கட்சியோட வந்து கூட்டணி வச்சு தான் ஆகணும். ஸோ அந்த ஒரு நிலைமைக்கு தான் வந்து விஜய் அவர்கள் வந்து தள்ளப்பட்டார். ஸோ கிட்டத்தட்ட வந்து 108 தொகுதியில் வந்து வின் பண்ணிட்டாரு. வின் பண்ணதுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து 2 தொகுதியில வந்து வின் பண்ணார். அதாவது வந்து பெரம்பூர் தொகுதி, இன்னொன்று திருச்சி கிழக்கு தொகுதி. ஸோ இந்த 2 தொகுதியிலுமே வந்து தாவேகா தலைவர் விஜய் அண்ணா வந்து 2 தொகுதியுமே வந்து வின் பண்ணிட்டாரு. ஸோ இப்படி இருக்கிறப்போ ஒரு தொகுதியில் வந்து அவருக்கு ரிசைன் பண்ணி தான் ஆகணும். அப்படி பண்ணலைன்னா 2 தொகுதியுமே வந்து ரிசைன் பண்ணணும். அதாவது ஆளுநர் வந்து ரிசைன் பண்ணிவிட்டாரு. அதனால் 2 தொகுதியில் ஏதாவது ஒரு தொகுதி வந்து ரிசைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ இப்படி இருந்துகிட்டு இருக்கிறப்ப விஜய் அவர்கள் வந்து 11 தொகுதி வந்து அவருக்கு வந்து தேவைப்பட்டுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னா கூட்டணி வச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு வந்து தள்ளப்படுறாங்க. ஸோ யார் வந்து கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு நான் நேற்று வீடியோவில் ஷார்ட்ஸ்லேயே வந்து சொல்லியிருந்திருப்பேன். ஸோ அதிகமாக வந்து 90% கூட்டணி வைக்க
காங்கிரஸுக்கு வந்து கூட்டணி வைக்க எனக்கு 90% வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். ஸோ அதே மாதிரி காங்கிரஸ் வந்து நேற்று ஈவினிங்கே வந்து நாங்கள் இனிமேல் வந்து கூட்டணி வச்சுக்க வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தான் நாங்கள் வந்து கூட்டணி வச்சுப்போம், இதுக்கு வரப்போகிற எலெக்ஷன்லையுமே நாங்கள் வந்து தமிழக வெற்றி கழகத்தோட தான் கூட்டணி வச்சுப்போம் அப்படின்ட்டு அதிகாரப்பூர்வமாக அறிவிச்சிட்டாங்க. இந்த பிரேக் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷமா டிஎம்கே கூட தான் வந்து அவங்க வந்து காங்கிரஸ் வந்து கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த இதையே வந்து உடைச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அண்ணா அவர்கள் தான். ஸோ அப்படி இருக்கிறப்ப அதுக்கப்புறமா இன்னொன்று என்ன சொன்னேன்னா, விசிக அதாவது விடுதலை சிறுத்தை கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்களுமே வந்து கூட்டணி வச்சுப்பாரு அப்படின்னு நான் வந்து சொன்னேன். ஸோ அதை பற்றின ஒரு நியூஸுமே வந்து போயிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறமா வந்து கம்யூனிஸ்ட் கட்சி சிபிஐ சிபிஎம் அவங்களாமே வந்து ஒரு 4 இது சிபிஐ 2 தொகுதி, சிபிஎம் 2 தொகுதி, இவங்க 2 பேருமே வந்து சேர்ந்து 4 தொகுதி, கிட்டத்தட்ட வந்து ஒரு 120 தொகுதி கிட்டக்க அவங்க வந்து அப்ராக்சிமேட்டாக வந்து வந்துருவாங்க. விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காலைல 11:30 மணிக்கு வந்து நேரு ஸ்டேடியத்தில் வந்து முதலமைச்சராக வந்து பதவி ஏற்க போகிறாங்க அப்படின்ட்டு மிக பெருசாக வந்து கிராண்டாலாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நான் என்ன நினச்சேன்னா வந்து அதுக்கு அடுத்தது யார் வந்து கூட்டணி சேர போகிறா, ஏன்னா நான் என்ன நினச்சேன்னா நியூஸ் பார்க்கும்போது விடுதலை சிறுத்தை கட்சி திருமாவளவன் வந்து சேர்ந்துருவாரு, இல்லைன்னா வந்து பாமக பாட்டாளி இருக்காங்களே, ஸோ இப்போ அவங்க வந்து சேர்ந்துருவாங்க அப்போ தான் நான் நினச்சேன். ஆனால் காலையில் ஏந்திரிச்ச உடனே பார்க்கும்போது ஒரு ட்விஸ்டன் பாயிண்டில் செம ட்விஸ்ட்டாக வந்துச்சு. என்னன்னா கிட்டத்தட்ட ஒரு 1/2 காலமாக வந்து எம்ஜிஆர் காலத்துல, அதாவது வந்து ஜெயலலிதா எம்ஜிஆர் எல்லாம் ஸ்டார்ட் பண்ணாங்களே, ஸோ அந்த 1977, ஸோ அந்த காலத்துலேருந்து இப்போ வரைக்குமே நீங்கள் வேறு கட்சி நாங்கள் வேறு கட்சி, டிஎம்கேலேருந்து தான் பிரிஞ்சு போனது தான் ஏடிஎம்கே. ஸோ டிஎம்கே வேறு ஏடிஎம்கே வேறு அப்படின்னு நாங்கள் 2 பேருமே கூட்டணி வச்சுக்க மாட்டோம், நீங்கள் வேறு நாங்கள் வேறு, நீங்கள் ஒரு டீமு நாங்கள் ஒரு டீம் அப்படி இருந்த ஒரு இது. இப்போ என்னன்னா திடீர்னு டிஎம்கேவும் ஏடிஎம்க்கும் சேர்ந்து கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்க போகிறாங்க. அதாவது வந்து இது வந்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை, ஆனால் நியூஸ் எல்லாமே வந்துட்டு இருக்கு. ஸோ பேச்சுவார்த்தை எல்லாமே இந்த நடத்திட்டு இருக்காங்க அப்பெல்லாமே ஒரு நியூஸ் வந்துச்சு. ஸோ இன்னொரு என்ன பார்த்தோம்னா ஒன்றிணைந்த திராவிட கட்சி அப்படின்ட்டு ஒரு லோகோ எல்லாமே வந்து உருவாக்கிட்டாங்க ஒரே நைட்டில். ஸோ அந்த ரெட்டலை சிம்பிள், அதுக்கு பின்னாடி வந்து உதயசூரியன், ஸோ சூரியன் சிம்பிள், ஸோ அதுக்கு அந்த ரவுண்டாக வச்சு அதில் வந்து யுனைடெட் திராவிட பார்ட்டி அப்படின்ட்டு ஒன்றிணைந்த திராவிட கட்சி அப்படின்னு கட்சி பேர்லாமே வந்து இது பண்ணிட்டாங்க. ஸோ லோகோவுமே வந்து இருக்காங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு வந்து செம இதாக இருந்துச்சு. ஸோ ரொம்ப பயங்கரமாக என்னடா இது இப்போ அப்படி ஆகிட்டு. ஸோ ஒரு வேளை வந்து ஏன்னா வந்து டிஎம்கே மட்டுமே வந்து 59 சீட்டு வந்து பெற்றுட்டாங்க, ஸோ கூட்டணி இல்லாமல். ஏடிஎம்கே வந்து 47 சீட்டு வந்து பெற்றுட்டாங்க. ஸோ இவங்க 2 பேருமே கூட்டணியை சேர்த்து கிட்டத்தட்ட வந்து 153 நம்ம வந்துச்சு நான் கணக்கு பண்ணி பார்க்கும்போது. ஸோ 153னா 118 தான் வந்து மெஜாரிட்டி, 153 அப்படிங்கிறது வந்து அதிகபட்சம். ஸோ கண்டிப்பாக வந்து கூட்டணி அமைச்சலாம். அப்படி ஒரு வேளை இன்கேஸ் கூட்டணி இவங்க டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் சேர போகிறாங்க அப்படின்ட்டு கூட்டணி வச்சுக்க போகிறாங்க அப்படின்ட்டு ஒரு பேச்சுவார்த்தை நடந்திருக்கு. இன்கேஸ் அவங்க 2 பேரும் கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா என்ன நடக்கும், யார் வந்து சிஎம் ஆவா? ஒன்று முதலமைச்சர், ஏன்னா வந்து முக ஸ்டாலின் அவர்கள் ஏற்கனவே வந்து முதலமைச்சராக இருந்தார், அவர் சிஎம் ஆவாரா, இல்லை வந்து எடப்பாடி சிஎம் ஆவாரா? ஏன்னா வந்து முக ஸ்டாலின் வந்து சிஎம் ஆகுன்னா வந்து இவர் வந்து எம்எல்ஏ சீட்டு கூட வந்து பெறல. ஸோ கொளத்தூர்லேயே வந்து அவர் வந்து தோற்று போயிட்டாரு. ஸோ இப்போ எம்எல்ஏ சீட்டு இது வரைக்கும் பெறவே இல்லை, அவர் ஜெயிக்கவே இல்லை. ஆனால் எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சிட்டாரு. ஸோ அப்போனா கண்டிப்பாக 2 பேருமே கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா எடப்பாடி அவர்கள் தான் வந்து சிஎம் ஆகும். அதுக்கு பின்னாடி கூட்டணி வச்சுக்கிட்டு டிஎம்கே அதாவது முக ஸ்டாலின் அவர்களும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லுது. ஆனால் இது வந்து அதிகாரப்பூர்வமாக ஆகலை. ஸோ இதை பார்த்த உடனே எனக்கு என்ன தோணுச்சுன்னா, அந்த முதல்வன் படத்தில் வந்து ஒரு சீன் வரும். என்னன்னா அர்ஜுன் அவர்கள் வந்து ஒரு நாள் முதல்வராக இருப்பார். இருந்ததுக்கப்புறம் மறுபடியும் எலெக்ஷன் நடக்கும்ல, எலெக்ஷன் நடந்ததுக்கப்புறமா அவர் வந்து சிஎம் ஆகிடுவார். ஸோ அர்ஜுன் அவர்கள் சிஎம் ஆகிடுவார். அப்போ அவர் ரகுவரன் வந்து அந்த ஒரு 2 பேர், அவங்க 2 பேருமே வந்து ஸ்மால் ஆக்டர் தான், அந்த ஒரு சீனுக்காக தான் வச்சுருந்தாங்க. ரகுவரனும் அப்புறம் 2 கட்சியை சேர்ந்தவங்களுமே வந்து தண்ணி அடிப்பாங்க. அடித்து முடிச்சுட்டு 2 பேருமே 3 பேருமே கை கோத்துக்கிட்டு நம்ம எவ்வளோ நாள் சண்டை போட்டுக்கலாம், நம்மளை எதிர்த்து ஒருத்தவன் நேற்று வந்தவன் நம்ம ஆட்சியை வந்து கவுத்துட்டான், இனிமேல் நம்ம என்ன பண்ணுறது, நமக்கு அரசியல் தான் தெரியும், வேற என்ன தெரியும் அப்படிங்கிற ஒரு சீன் வரும். அந்த சீன் அப்படியே ரியலாக வந்து நடக்கிற மாதிரி எனக்கு வந்து தெரிஞ்சிச்சு. ஏன்னா வந்து டிஎம்கே ஏடிஎம்கே இவங்க 2 பேருக்குள்ள தான் வந்து காலகாலமாக வந்து போட்டி நடந்துருக்கேன். இந்த இதை பிரேக் பண்ணி விஜய் அவர்கள் வந்து அவங்க இந்த ஒரு ரெக்கார்டே வந்து முறியடிச்சிட்டு அப்படின்னோடனே இவங்க 2 பேருமே வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா தான் இருக்கும். ஸோ இது கூட்டணி வந்து உண்மையாக அப்படிலாம் வந்து தெரியல, வந்து பேச்சுவார்த்தை வந்து நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் வந்து இந்த நியூஸ் வந்து நைட்டுக்குள்ளே நடக்குது. காலைல ஒரு 5:30 மணி போல் நான் இந்த நியூஸ் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து பார்க்குறேன். இது நியூஸ் ஃபேக்காக இல்லை இதுதானா உண்மைதானா அப்படின்ட்டு பார்க்கும்போது ஓகே இப்படி தான் வந்து இருந்துச்சு. ஆனால் வந்து அஃபிஷியலாக எந்த ஒரு நியூஸுமே வந்து வரல. ஸோ ஒரு பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்க அப்படி தான் வந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் கரெக்டாக ஒரு 7 மணிக்கிட்ட வந்து
மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து என்ன சொன்னாங்க, இந்த டைம்ஸ் ஆஃப் இந்தியா அப்படிங்கிற ஒரு இது இருக்கும்ல, ஸோ அதுதான் வந்து எக்ஸிட் போல் வந்து நடத்துனாங்க. அதில் வந்து விஜய் அவர்கள் வந்து 98லேருந்து 120 தொகுதிகள் வந்து வின் பண்ணுவார் அப்படின்ட்டு வந்து அவங்க வந்து எக்ஸிட் போல் வந்து நடத்துறாங்க. ஸோ அவங்க கிட்ட என்ன போட்டிட்டு பேட்டி கொடுத்துருக்காங்க மு.க. ஸ்டாலின் அவர்கள் வந்து, விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கட்டும், நாங்கள் வந்து டிஎம்கே வந்து அது எந்த ஒரு இடையூறுமே வந்து செய்ய மாட்டோம், விஜய் அவர்கள் வந்து ஆட்சி அமைக்கட்டும் அப்படிங்கிற ஒரு நியூஸுமே வந்து வருது. ஸோ வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு காலைல 11:30 மணிக்கு வந்து நேரு ஸ்டேடியத்தில் முதலமைச்சர் பதவியேற்பு விழா வந்து நடத்தலாம்னாங்க. ஸோ அது வந்து டிலே ஆகிடுச்சு. ஸோ அது வரைக்கும் இன்னும் நடக்கலை. ஸோ இப்போ வரைக்கும் வந்து 90 சட்டசபை தான் வந்து நடந்துட்டுருக்கு. ஸோ என்ன பார்க்குறது அப்படின்னு வந்து இது வரைக்குமே தெரில. இவங்க யாராச்சும் வந்து கூட்டணி வச்சுட்டு இப்போ வந்து கரெக்டாக வந்து தாவேக்காவுக்கு வந்து 113 சீட்டு வந்து இருக்குது. இன்னும் வந்து 113னா இன்னும் ஒரு 6-7 சீட்டு, ஸோ ஒரு 7-8 சீட்டுன்னு வச்சுப்போம். ஸோ 8 சீட்னா சேஃபான ஒரு இது. ஸோ 8 எம்எல்ஏக்களை வந்து அவங்க கூட்டணி வச்சுக்கிட்டாங்கன்னா விஜய் அவர்கள் எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அவர் வந்து முதலமைச்சராக வந்து இருப்பார். ஸோ ஒரு ஆள் இருந்துக்கிட்டு ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தையும் வந்து பண்ணிட்டு இருக்காரு. ஸோ விஜய் நான் வந்து மட்டுமே இருந்துக்கிட்டு தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஒரு விஷயத்த வந்து பண்ணிட்டு இருக்காரு. என்னன்னா, இந்த டிஎம்கே டிஎம்கே தமிழ்நாடு அப்படின்னாலே வந்து ஒன்று டிஎம்கே இன்னொன்று ஏடிஎம்கே தான். அந்த ஒரு ரெக்கார்டை வந்து பீட் பண்ணி உடச்சி ஒரு ஆறு. ஸோ இது ஒரு ரெக்கார்டு. ரெண்டாவது ரெக்கார்டு என்னன்னு பார்த்தோம்னா, தனிச்சு நின்று எலெக்ஷன்லேயே வந்து ஜெயிச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து விஜய் அவர்கள் தான். ஒரு நடிகனாக இருந்து எம்ஜிஆருக்கு அடுத்தது நடிகனாக இருந்து எலெக்ஷனில் ஜெயிச்ச ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா அது வந்து விஜய் அவர்கள் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு இது இருக்குது. அது என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு 50 வருஷமாக வந்து காங்கிரஸ் வந்து டிஎம்கேவோட வந்து கூட்டணி வச்சுருந்தாங்க. அவர் விஜயண்ணா வந்ததுக்கப்புறம் 50 வருஷமாக கூட்டணி வச்சுக்கிட்டவங்க, நாங்கள் வந்து கூட்டணி விட்டு விலகி நாங்கள் வந்து தாவேக்காவுக்கு போகிறோம் அப்படின்ட்டு அந்த கூட்டணியை பிரேக் பண்ண ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா விஜயண்ணா அவர்கள் தான். ஸோ இது இன்னொன்று என்னென்னா, கிட்டத்தட்ட வந்து ஒரு இத்தனை வருஷமாக ஒரு அரை நூற்றாண்டு காலமாக டிஎம்கே ஏடிஎம்கே அவங்க 2 பேருமே வந்து போட்டி நடந்துட்டு இருக்கு. ஸோ அவங்க 2 பேரும் விமர்சனங்கள்லாம் வந்து பண்ணிப்பாங்க பிரச்சாரத்தில். ஸோ இவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா இவங்க இப்போ இது பண்ணுறது, இவங்க எதாவது தப்பு பண்ணாங்கன்னா இவங்க சொல்கிறது. ஸோ இது வந்து அரசியல் வந்து நார்மல் தான். இப்படி 2 பேருமே வந்து நீங்கள் ஒரு டீம் நாங்கள் ஒரு டீம் இருக்கிறப்ப இந்த 2 டீமுமே இணைக்கிற ஒரு ஆள் யாருன்னு பார்த்தோம்னா வந்து விஜய் அவர்கள் தான். ஏன்னா வந்து விஜய் வந்துட்டாரு அப்படின்றதுனால வந்து 2 பேருமே கூட்டணி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு பேச்சுவார்த்தையுமே நடந்தது. பட் எந்த ஒரு அஃபிஷியலான நியூஸ் எதுவுமே வந்து வரல. ஸோ என்ன நடக்க போகிறதில்ல. இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு என்னமோ வந்து ஒரு படத்தை பார்க்குற மாதிரி ஒரு இருக்குது. ஸோ செம்ம எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஒரு மூவி பார்த்தா எப்படி இருக்கும். ஸோ ஸ்டார்டிங் வந்து விஜய் வந்து கட்சி ஆரம்பிச்சதுலேருந்து இது வந்து இன்டர்வல் பிளாக் தான். ஸோ எலெக்ஷன் வந்தது அப்படிங்கிறது இன்டர்வல் பிளாக் தான். இதுக்கப்புறமா தான் செகண்ட் ஹாஃபே ஆரம்பிக்குது. ஸோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக வந்து போயிட்டுருக்குல்ல. ஸோ ரொம்ப பயங்கரமாக வந்து அரசியல் வந்து போயிட்டுருக்கு. என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட வந்து 23 வருஷம் வாழ்க்கையில் நான் வந்து கலைஞர் அவரோட ஆட்சியில் இருந்திருக்கேன், ஜெயலலிதா அவர்களோட ஆட்சியில் இருந்திருக்கேன், மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஆட்சியில் இருந்திருக்கேன். ஆனால் இந்த 23 வருஷத்தில் இப்படி ஒரு அரசியலை வந்து நான் பார்த்ததே கிடையாது. ஸோ பயங்கர இதாக இருக்குது. இதுதான் உண்மையான அரசியலா, இப்படிதான் இருக்குமா அப்படிலாமே வந்துருக்கு. இதுக்கு பின்னாடி நிறையா விஷயங்கள்லாமே இருந்திருக்கு. ஸோ ரொம்ப பயங்கரமாக தான் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியல. ஸோ நான் வந்து அப்டேட் கொடுத்துக்கிட்டே இருப்பேன். ஸோ அதை தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ இந்த வீடியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதனால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாமே வந்து ஷேர் பண்ணுவீங்க. நான் வந்து அடுத்த வீடியோவில் அதாவது என்ன நடக்கும் அப்படின்ட்டு ரொம்பவும் அப்டேட் வந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நான் டக்குன்னு போட்டுகிட்டே இருப்பேன். ஸோ உடனே போடுவேன். அதனால் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை வந்து ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நான் இன்னொரு வீடியோவில் வந்து பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.